எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தொன்னை பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சிக்கன் வாங்கி வந்துருக்கேன். இப்போ சிக்கன் வந்து வெரி லெக் பீஸ் தான் வாங்கிக்கிறேன். நாங்கள் இருக்கிறது 4 பேர், ஒரு 8 பீஸ் இது போதும். ஃபஸ்ட்டு இது வந்து போட்டு வச்சிடணும். கொஞ்ச நேரம் ஊறும். அதுக்கு என்ன பண்ணலாம், மிளகாத்தூள் போடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடலாம். தொன்னை பிரியாணி வந்து கர்நாடகா ஸ்பெஷலுன்றாங்க. ஹைதராபாத் பிரியாணி, தமிழ்நாட்டில் ஆம்பூர் பிரியாணி அப்படின்னு. அதுக்கு வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம், ஒரு 1/2 கப்பு கிட்ட தயிர். ஆக என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் அந்த மசாலா வந்து க்ளீனாக பிடிக்கும். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நல்லா அதை பிசைஞ்சு வச்சோம்னா எல்லா இடமும் மசாலாவெல்லாம் பிடிச்சிக்கும். தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க தொன்னை அப்படின்வாங்க. இங்கே பார்த்தா கர்நாடகா தொன்னை பிரியாணி இருக்குது. இது வந்து இப்போ ஒரு 1/2 அன் ஹவராவது 1/4 ஹவராவது இது ஊறுனுச்சுன்னா லெக் பீஸில் சீக்கிரம் மசாலா ஏறாது. பாருங்க, நல்லா க்ளீனாக கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். அந்த எண்ணெய் போட்டோம்னா தான் அது வந்து அந்த மசாலா அது பிடிக்கும். இதே பிரியாணி மாடல் ஆகி போச்சு. இதில் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுறேன். இது ஒரு 1/4 ஹவர் ஊறுனுச்சுன்னா மசாலா உள்ளே இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு இது போடணும். எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, ஃபஸ்ட்டு இதை தான் போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் ஊறுனுச்சுனாக்கா நம்மளுக்கு கிளீன் ஆகிடும். இது வந்து மசாலைக்கு இது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சிடறேன். இதெல்லாம் கொஞ்சம் வதக்கணும். வதக்கணுன்னா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அப்புறமா அரைக்கணும். இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்னென்ன போடுறோன்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அது சிக்கன் போட்டோம். இதில் வந்து ஒரு 2, 3, 4 ஏலக்காய், 5 ஏலக்காய், பட்டை, லவங்கம் போட்டுருக்குறேன். இதில் வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 10, 15 பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து எண்ணெய் ஊற்றலாம். இது வதக்கிறதுக்கு தான், ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றணும் அவசியம் இல்லை. அது கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இது போட்டு இது வதக்கிடலாம். இது போட்டுடலாம். போட்டு அது சூடாக அது சூடு அது கூட ஆகிடும். இப்போ வந்து அப்படியே இந்த வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டும் போட்டு வதக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வதக்கி வச்சிடலாம். இப்போ அவங்க வந்து கீரை வந்து இது வந்து மேத்தி இந்த வெந்தயக்கீரை, இது வந்து பாலக்கீரை. இப்போ இது வந்து அவங்க வந்து வெறும் மேத்தி மட்டும்தான் போடுவாங்க. வெந்தயக்கீரை கலர் வந்து க்ரீன் கலர் கம்மியாக கொடுக்கும். கொஞ்சம் பாலுக்கு போட்டோம்னா கலர் இன்னும் தூக்கலாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வதக்கி எடுத்த உடனே இதையும் வதக்கணும். அதுக்குள்ளே இது ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு 4 முட்டை வேக வச்சுக்கிறேன். இந்த பக்கம் முட்டை வந்து இருக்கட்டும். இது ஃப்ரை ஆன உடனே எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்ல கலராக வரணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கலான்னாக்கா டேஸ்ட் வராது. ஒரு நல்லா வதங்கிடுச்சு. இவ்வளோ வதங்கி போதும். ஜாஸ்தி வதங்கினா அப்புறம் கிரேவிக்கு மசாலா பத்தாது. அதே ஃபேனில் என்ன பண்ணிடலாம், கொத்தமல்லி, புதினா, அந்த பாலுக்கு மேய்ச்சி சொன்னேன் இல்லைங்களா, அது 2 இது வந்து என்ன பண்ணலாம், இதில் வதக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜாஸ்தி எண்ணெய் தேவையில்லைங்க, ஏன்னா கீரை சீக்கிரம் வதங்கிடும். எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். இது வந்து ஃபுல்லாக வதக்கி வச்சுக்கலாம். சீக்கிரம் வதங்கிடுது. ஒரு எல்லாம் வதங்கிச்சு. ஒரு வதங்கி போதும், சாஃப்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது நல்லா ரெண்டுமே ஆறணும். ஆறிட்டு போய்ட்டு அரைச்சிக்கலாம். மிச்சதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இப்போ அரிசி வந்து எவ்வளோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் ஊற வச்சுக்கிறோம், இப்போ அரிசி ஊற வச்சுக்கலாம். இது ரெண்டும் ரெடி ஆன உடனே அது அரிசி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஆறின பிற்பாடு இந்த கிளாஸில் வந்து ஒரு 3 கிளாஸ் ரைஸ் போடுறேன். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம்.
3 கிளாஸ் ரைஸு. இது ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். ஏன்னா 2 ஒரே டைம் மாதிரி சேர்த்துனா வேலை கம்மியாகும். 3 கிளாஸ் ரைஸ்க்கு உள்ள மசாலா போதும். இப்போ இது வந்து அரிசியில் தண்ணிக்கு ஊற்ற வேண்டாம், தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து பாலுக்கு வச்சுட்டுக்கிறேன். அந்த இது பச்சை மசாலாவுக்கு இதை அரைச்சிக்கலாம். எனக்கு இது ஏன்னா இந்த பாலுக்கு போட்டோம்னா தான் உள்ள க்ரீன் வரும், வெறும் மேய்ச்சல் அவ்வளோ க்ரீன் வர்றதில்ல. இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணி எதுக்கும் ஊற்றி அரைக்கலாம், கெட்டியாக தான் இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறமா. தொன்னை பிரியாணிக்குன்னு நம்ம சாப்பிட்றோம் ஹோட்டலில் போயிட்டு, உங்கள் தொன்னையாட்ட வேலை செய்யறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க சாப்பாடு செய்யறதுல. நம்ம நினைக்கும் ஈஸியாக எல்லாமே ஆகிடுது அப்படின்னு. அதில் வேறு சாப்பிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் வேறு, இந்த சாப்பாடு நல்லா இல்லை, இந்த சாப்பாடு நல்லான்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம் கேட்டு பாருங்கள். இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து தனித்தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சா கஷ்டம். வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். இது வந்து பிரியாணி லீஃப் வச்சுக்கிறேன். இதில் வந்து பட்டை, லவங்கு, ஏலக்காய் ஒரு அளவு, ஷாய் ஜீரா வந்து 1 ஸ்பூனு, கஸ்தூரி மெத்தி, இது வந்து கல்பாசின்ட்டு ஒரு இலை, இது வந்து ஒரு சும்மா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம், அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு பெரிய ஒரு கண்டின்னு வச்சிங்களா, அதில் சிக்கனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுருக்குறேன். இவ்வளோ எண்ணெய் போதும், ஜாஸ்தி எண்ணெய் தான் நல்லா இருக்காது. இப்போ வந்து இதில் நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகும்போது ஆகிடுது. இந்த பட்டை, லவங்கு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அப்படியே இந்த ஜீரகத்தையும் போட்டுடலாம். இது கொஞ்சம் ஆழ்த்தி அப்புறமா வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் இது வதங்கின பிற்பாடு வெங்காயம் போட்டுடலாம். சாப்பிட்றதுக்கு என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க பாருங்கள். கஸ்தூரி மேத்தி போட்டோன்னே நல்ல வாசனை வருது. நான் கஸ்தூரி மேத்தி எதுக்கும் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படியே இதில் வெங்காயம் போட்டுடலாம். இன்னும் எல்லாம் மேலே வெடிக்கும். அதனால் ஒரு வெங்காயம் தான் போதும். பெங்களூர்லேருந்து தொன்னை பிரியாணி பண்ண தெரியலன்னா அசிங்கம். சரி, ஆம்பூர் பிரியாணி பண்ணுறோம், ஹைதராபாத் பிரியாணி பண்ணுறோம், பெங்களூர் பிரியாணி பண்ணால் கர்நாடகா ஸ்பெஷல் இது. அதனால் இன்றைக்கி தொன்னை பிரியாணி பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இது ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா வாசலாம் கமாக்குது. இப்போ வந்து இந்த சிக்கன் இதில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டு தான் இருக்கிறோம். இதில் திருப்பி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் போதும், ஏன்னா அது ஏற்கனவே போட்டுருக்கோம். இது ஃப்ரை ஆகும்போது இஞ்சி பூண்டெல்லாம் ஒன்றா க்ளீன் ஆகிடும். ஏன்னா அது சிக்கன் கொஞ்சம் போட்டுருக்கேன். ஆனால் அதுக்கும் 1 ஸ்பூன் போட்டுக்கு, இதுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கணக்காகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா மூடி போட்டலாம். மூடி போட்டால் சீக்கிரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே இது பண்ணிட்டீங்க. தண்ணிலாம் ஒன்றும் ஊற்றலை. இப்போ வந்து சிக்கன் வந்து எல்லாம் லெக் பீஸ்ன்றதுனால பாருங்கள்லாம் வெட்டு பாருங்க. அப்போ சாப்பாட்டும் வேகணும், அப்புறம் தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், சிக்கன் கைட்டின்னு வரது தனியாக ஒரு 10 நிமிஷம் வச்சாலுமே இது போதும். இப்போ இதில் வந்து மசாலா போட்டுக்கோம். தொன்னை பிரியாணி மசாலா, அந்த வெங்காயம்,
பச்சை மிளகா போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து இந்த பட்டெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிது. அரைச்சி வச்சு இதை போட்டுடலாம். நல்லா கழிக்கலாம். இப்போ வந்து சிக்கனில் வந்து நான் போட்டு இருக்கிறேன். இப்போ அந்த 6 கிளாஸ் தண்ணி கணக்கு வரணும். ஒரு ஸ்பூன் இதில் போடுறேன். தண்ணியெலாம் ஊற்றிட்டு கூட நம்ம மறுபடியும் ஒன்றா டைம் செக் பண்ணிக்குவோம் உப்பு. என்ன ஒன்றுனா தொண்டை பிரியாணி தக்காளி வர மாட்டேங்குது. நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, இப்போ கேரளா இதிலெல்லாம் வந்து தக்காளி வருது. இவங்க தக்காளி போடாதே வச்சுருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. தக்காளி விற்கிற வேலை டைம்லாம் தொண்டை பிரியாணி பண்ணோம்னா ரொம்ப கஷ்டம். இது நல்லா மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம். ஏற்கனவே சிக்கன் வந்துட்டு தாங்க இது. இந்த மசாலா இதில் ஒட்டுற மாரி கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா சிக்கன் ஏற்கனவே வந்துட்டு தாங்க இது. இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கழித்து இந்த பச்சை மசாலா அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, சிக்கன் வந்து வெந்துருச்சுனாக்கா இந்த சைடு கைட்டின்னு வரும். இந்த சைடு கைட்டின்னு வரும்போது நம்மளுக்கு வெந்துட்டு கணக்கு தான் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த கொத்தமல்லி, புதினா, பாலக்கு, மேய்ச்சிலாம் போட்டோங்களா, அது வந்து இதில் போட்டுடலாம். ஏன்னா இது வந்து கலர் ரொம்ப நேரம் கொச்சிச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஃபுல் கலர் க்ரீன் கொடுக்காது. இது வந்து பாலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த கலர் நல்லா க்ரீனாகவே இருக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு அதில் கொஞ்சம் குக்கிங் சோடா போட்டு அரைச்சி எடுத்தோம்னா க்ரீன் கலர் பயங்கரமாக இருக்கும். இதுக்கு வந்து லைட் க்ரீன் தான் வரும் இந்த கலரு. இதை நம்ம க்ளீன் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றினா ஏற்கனவே சிக்கன் நல்லா வெந்து போச்சு. இப்போ இந்த மசாலா வந்து தண்ணியும் வேகலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. இப்போ நம்ம இதுக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றிடலாம். சீக்கிரம் சில்லுன்னு தண்ணி ஊற்றோம்னா அது ரொம்ப நேரம் சிக்கன் வந்துட்டு இதாகும். தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து இப்போ 4 கிளாஸ் 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். சிக்கன் வந்து அரிசி ரொம்ப நேரம் ஊற்றிக்குது. இது வந்து ஒரு 5-6 கிளாஸ் தண்ணி தான். இது ஒரு அரை கிளாஸ் தண்ணி கம்மி பண்ணியிருக்கிறேன் சிக்கன். ஏன்னா ரைஸ் ஒரு நேரம் வந்து நிற்குது. சுடு தண்ணி ஊற்றுமா சீக்கிரமாக இதாக எடுத்து பாருங்கள். கலர் என்ன சூப்பர் கலர் வந்துக்குது. சிக்கன் வந்து இந்த சாப்பாடு அரிசி இதில் ஆகும்போது சிக்கன் இப்போ பாதி முக்கால்வாசிக்கு வந்து போச்சு க்ளீனாக. இப்போ என்ன பண்ணலாம், அரிசி இதில் போடணும். அரிசி போகிறதுக்கு முன்னே இதில் என்ன பண்ணிக்கலாம், அரிசி போட்டலாம். போட்டு கூட உப்பு செக் பண்ணிக்கலாம். 4-5 டைம் கழுவி வச்சுருந்தேன். இப்போ கொட்டும் போதும் ஒரு டைம் கழுவிட்டேன். ஏன்னா அதில் வந்து அந்த பால் இருந்துச்சுன்னா, அரிசி இது பால் இருந்துச்சுன்னா பிசு பிசுன்னு ஒட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நம்ம அளவு கரெக்டாக ஊற்றி இருக்கிறதுனால அரிசி ஊறி இருக்குது. தண்ணி நம்ம அதுலேருந்து அரிசி அள்ளி போடும் தண்ணி ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைஸ் வடிகட்டி போட்டலாம். ஏன்னா தண்ணி எச்சு கடிமை ஆயிடுச்சுன்னா ஜாஸ்தி இதுனாக்கா ப்ராப்ளம். இதை வந்து க்ளீனாக ஒரு கழுவிட்டு மூடி போட்டலாம். உடனே இதில் வந்து கொஞ்சம் உப்பு கூட செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சாப்பாடெல்லாம் ஆயிட்டு ஒருபாடு உப்பு செக் பண்ணி உப்பு இல்லைனாக்கா கஷ்டம். இப்போ லைட்டாக செக் பண்ணிக்கலாம். உப்பு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தான் இது. சூப்பராக இது வாசனைலாம். மூடி போட்டு வச்சுட்டு கொச்சி தண்ணி அரிசி ஒன்றா ஆகிற டைமில் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ தான் போட்டுருக்கிறேன். இப்போ வந்து மூடி போட்டு வச்சிடலாம். கொதி வரட்டும். கொதி ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா கொச்சி பிற்பாடு ஸ்லோ பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. மூடி போட்டு வச்சு தான் வச்சுருக்கணும். அடியெல்லாம் பிடிக்காது இல்லை. இருந்தாலும் ஒரு கலக்கிடலாம். சாப்பாடு வந்து மேலே வருது இல்லைங்களா, லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டோம்னா சீக்கிரம் தண்ணி அந்த சிக்கனு சாப்பாடு வேகிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த சாப்பாடு இப்படி மேலே வர நேரத்தில் தான் ஸ்லோ பண்ணுமே. அது நல்லா ஸ்பீடில் வைக்கலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. அப்படியே இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். இன்னொரு டைம் கலக்கிட்டு இன்னும் ஸ்லோ பண்ணிடலாம். சாப்பாடு வந்து ஃபுல்லாக மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஒரு கலக்கிடலாம். இன்னும் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அப்போ வந்து இதை வந்து தம்மில் வச்சிடலாம். தம்மில் வச்சாக்கா கூட இதில் நான்ஸ்டிக்ன்றதுனால அடி பிடிக்காது. சிக்கன்லாம் உள்ளே தள்ளிட்டு சாப்பாடெலாம் மேலே தள்ளிட்டு விட்டு சிக்கனில் எப்போ உள்ளூர் எண்ணெய் மேலே இருந்துச்சுனாக்கா வேகாது கூட இருக்கும். ஆனால் சிக்கன்லாம் வெந்து போச்சு. இப்போ வந்து இதில் தம் வச்சிடலாம். இப்படியே வச்சுருந்தா இன்னைக்கு பூரா ஆகாது தம்மில். இப்படி ஸ்பீடாக கூட வைக்கலாம். ஏன்னா தவா வந்து இது மோட்டா தவா இது.
அதனால் அடி பிடிச்சிச்சு இது பிரியாணி தீஞ்சிச்சுன்றதுலாம் வருத்தம் வேணாம். இப்போ இது அங்கே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டுடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போட்டால் போதும். ஏன்னா தண்ணி க்ளீனாக ஈத்துருச்சு. தவா வந்து மோட்டை தவா, ஸ்லோவாக வச்சுன்னு பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இது ஸ்பீடில் கூட தம்மில் கூட நான் ஸ்லோவில் வச்சுன்னு பண்ணுறதுன்றதுலாம் இல்லை. இப்போ இது எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் பாருங்கள், ஃபுல் ஸ்பீடில் தான் இருக்குது. 5 நிமிஷம் இருந்தால் போதும். 5 நிமிஷம் விட்டு இறக்கிடலாம். வணக்கம். பாய் பாய்.